அன்பானவர்களே, பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். இது நவீன நலனாகிய நல்லதை விரும்பும் முருகானந்தனாகிய நான். இன்றைக்கு என்ன வித்தியாசமான விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பச்சை புளி ரசம் தெரியும். நல்லா சுவையாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க, நல்லா காரசாரமாக இருக்கும். சமையல் பண்ணாமல் அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடியது. அது மாதிரி இது பச்சை தக்காளி தொக்கு. பச்சை தக்காளி தொக்கு. ஆமாம், இதுவும் நம்ம சமைக்கலை, எல்லாமே அப்படியே பச்சையத்தான் நம்ம இதையை பயன்படுத்தியிருக்கோம். தக்காளி 6-7 தக்காளி, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கோ ஒரு ஆளுக்கு 2 தக்காளி இந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் தக்காளியை கழுவி நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா புழிஞ்சிருங்க. அடுத்தது அதில் நீங்கள் எவ்வளவு தேவையோ அளவான அளவு, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் போட்டுருங்க. அடுத்தது எண்ணெய் 2 கரண்டி, பாருங்கள், எண்ணெய், கடலை எண்ணெய் 2 கரண்டி உள்ளே விட்டுக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை தலையை சின்ன சின்னதாக பொடி, நல்லா கழுவி பொடி பொடியாக அரிஞ்சு உள்ளே போட்டு பொடி பொடியாக அரிஞ்சு போடுங்க. அப்போ தான் குழந்தைங்க அந்த கருவேப்பிலை தலையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்கள் முழுசாக போடுறப்போ அதை எடுத்து ஓரம் கட்டிடுவாங்க, அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ அரிஞ்சு உள்ளே போட்டாச்சு. அடுத்தது வரமிளகா, ஒரு 4 வரமிளகா, அந்த விதையெல்லாம் ஊற்றிட்டு அதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமேலு மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடியை அதில் சேர்த்திக்குங்க. அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம இதில் சேர்த்த வேண்டியது வெள்ளை பூண்டு நல்லா தட்டி போடணும். அப்புறம் குருமிளகு நல்லா தட்டி, இந்த கொட்டாரை வச்சு தட்டி போடணும். அப்புறம் தனியா நல்லா தட்டி போடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு லேசாக ஒரு பிஞ்சு புளியை கரைச்சி ஊற்றிங்க, லேசாக கரைச்சி ஊற்றிக்குங்க. அப்புறம் இதில் நீங்கள் சேர்த்த வேண்டியது நிலக்கடலை. எப்போ நான் சொல்கிறேன், நிலக்கடலை மிகச்சிறந்த சுவை ஊட்டி. நீங்கள் எதை தயார் பண்ணாலும் நிலக்கடலை சேர்த்துறதை மறக்காதீங்க. பாருங்கள், நான் பாருங்கள், இன்றைக்கி உணவு கூட பாருங்கள், நிலக்கடலை சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ நிலக்கடலை தட்டி உள்ளே போட்டுருங்க. அது கூட இப்போ நீங்கள் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. வெங்காயத்தை தட்டி போடுங்க, மறந்துடாதீங்க. வெங்காயத்தை கழுவி தட்டி போடுங்க, அரிஞ்சு போடாதீங்க, தட்டி போடுங்க. இது கூட நம்ம லேசாக கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், லேசாக கடுகு சும்மா, அதே மாதிரி சீரகம், அதையும் சேர்த்திக்கணும். அதையும் சேர்த்தியாச்சு. அப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குனீங்கன்னா இந்த மாதிரி பச்சை தக்காளி தொக்கு ரெடி ஆயிடும். இந்த பச்சை தக்காளி தொக்கு நல்ல சுவையாக இருக்கும், ஆனந்தமான சுவையாக இருக்கும். அதிகமாக சாப்பிட்றாதீங்க, சும்மா ஒரு வெரைட்டிக்கு நீங்கள் இதை சேர்த்திக்குங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பாருங்கள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஏன்னா வேக வைக்காமல் செய்கிறோம், எல்லாருக்கும் ஒத்து வராது. நம்மளாம் வேக வச்சதை தின்னு வயிறுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வேக வைக்காது. அப்படிங்கிறப்போ நமக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சில நேரங்கள் சில பிரச்சனைகள் உருவாக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க, சரியா? ஆக இன்றைக்கு நாம் பச்சை தக்காளி ரசம், பச்சை தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். மிக எளிதான ஒன்று. ஒரு 10 நிமிடங்களில் நீங்கள் இதை தயார் பண்ணி உங்கள் வீட்டுக்காரரை அசத்திடலாம். குழந்தைகள் அப்படியே பிரியமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்க அப்படியே நல்லா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாங்கன்னா ஆனந்தமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கு காலையிலே கூட நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கமெண்ட்டை போடுங்க, எப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போடுங்க. யூடியூப்பில் ஜெய்பனி சேனல், விபிஎம்ஸ் கிச்சன். நல்லதே விரும்பும் முருகானந்தன், நவீன நலன். நன்றி, வணக்கம்.